அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் அதை என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு அந்த அமலை பற்றி பேசணும். நேற்றே சொன்னோம். அதாவது நாம் தொழுது வர்றோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் தொழுவாமல் இருக்கார். அப்போ என்ன செய்யணும், வாங்க பாய் தொழுவ போகலான்னு கூப்பிடணும். இது தொழுகிறவங்க மேலே கடமை. நான் தொழுதா போதும் அப்படின்னு சொல்லி வந்தால் அவனை விட்டுருவான். இல்லை யார் தொழுவாமல் தெரியுது இல்லை, பூமிக்கு பாரமா, அதை விட்டுருவேன். தொழுத ஆளை கேட்பான், நீ வந்தியே தொழுவ, உனக்கு எல்லாம் புத்தி கொடுத்துருந்தானே, அவன் புத்தி இல்லாமல் இருந்தானே தொழுவாமல், உனக்கு சொன்னியான்னு கேட்பான். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன்னா நம்மளை எல்லாம் கேட்பான். எல்லாம் என்ன செய்வேன், இந்த ஊரில் ஒன்று இந்த பொறுப்பில் வச்சுருந்தனே, தொழுகாமல் இத்தனை பேர் இருந்தாங்களே, இத்தனை ஜென்மம் இருந்துச்சே, நீ சொன்னியான்னு என்னைய கேட்பான். அதனால தான் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நல்லா தெரியும், நிறைய பேர் என்னை திட்டுறாங்கன்னு தெரியும், நிறைய பேர் திட்டுறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்லுவேன், ஏன்னா உன் பேச்சு எனக்கு தேவையில்லை, எனக்கு அவன் தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உலகத்தில் எவன் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, அவன் திருத்தி தான் எனக்கு தேவை. இவன் திட்டுறாங்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியாது. நீ தொழுகாமல் இருந்தால் பாவி, வட்டி வாங்கினா பாவி, பொய் பேசுனா பாவி, அடுத்த பொம்பளைகளை பற்றி பேசுனா பாவி. குர்ஆன்ல வருது, ஒரு பெண்ணை பற்றி 5வது ஜுஸுடைய ஆரம்பம் வல் முஹ்ஸனாத்துன்னு ஆரம்பிக்குது. சுத்தமான பெண்களை பற்றி இவன் டைம் பாஸுக்காக பேசிட்டான் தெரியுமா, அவ அப்படித்தான். அந்த விஷயத்தை நாளைக்கு மறுமையில் எல்லாம் சொல்லுவானா, உட்காருங்க தண்ணி தர சொல்ல உட்காருங்க. முக்கியமானதை சைத்தான் கிளப்பி விட்டுருவான். தண்ணி குடிக்காட்டி இப்போ என்ன உசுரா போகுது. நாளைக்கு மறுமையில் கேட்பானா, இந்த பெண்ணை பற்றி நீ பேசுனியே, அதுக்குன்னா ப்ரூஃபை கொண்டான்னு கேட்பான். அக்கா பேனாக்கா இவனுக்கு குத்து விடுவோம். குர்ஆன்ல வருது, ஒரு பத்தினித்தனமான பெண்ணை பற்றி எங்கேயாவது உட்காந்து யாருக்காவது தெரியாமல் அவள் அப்படி எப்படி பேசிட்டான்னு வச்சுக்க, எல்லாம் என்ன செய்வான், நாளைக்கு கோடான கோடி மக்களுக்கு முன்னாடி வச்சு இந்த பெண்ணை பற்றி நீ பேசினா அதுக்கு உண்டான ப்ரூஃபு கொண்டான்னு கேட்பான். என்ன செய்ய முடியும்? இல்லடா இல்லை, அவன் கேட்டான், நான் சொன்னேன், தமிழில் சொன்னான்ல, கதை கேட்ட நாயை செருப்பால் அடி, கதை சொன்ன நாயை விளக்கமாத்தில் அடின்னு தமிழில் சொல்லுவான். அந்த மாதிரி பேசுறது. அப்போ நம்முடைய கடமை என்ன, ஒரு முஸ்லீமுடைய கடமை என்னன்னு சொன்னால், நான் என்ன கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். தொழுது கடமை, ஜக்காத்து கொடுக்கறது கடமை, நோன்பு வைக்கிறது கடமை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கடமைகளை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா, நபியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி இருந்தார் தெரியுமா, அவளை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். யூசுப் நபின்னு ஒரு நபி இருந்தார், இவர் இல்லை, இது யூசுப், இது சும்மா டம்மி யூசுப். குர்ஆன்ல அல்லாஹ் யூசுப்னு சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும்போது அழகிய சரித்திரங்கிறான். அப்போ உலகத்திலே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அழகான ஆண் அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. அவ்வளவு அழகு, பேரழகு, அவ்வளோ பெரிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள மாதிரி அழகு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கூறாரா, யார் அழகு உலகத்தில் அழகானவங்க யாரு? நீங்களா? அல்லாஹ். இப்படிதான் இருக்கு. ரயில் எங்கே போய்கிட்டு இருக்குன்னா ராம்நாட்டில் போய்கிட்டு இருக்குமா, இங்கே விழுப்புரத்தில் தான் நிற்கிறான். என்ன இங்கே விஷயம் இருக்குன்னு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு, அல்லாஹ் அழகான் சொல்றாரு. அந்த நபியில யார் ரொம்ப அழகுங்க, அவ்வளவு அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழகு இருந்தால் ஆபத்து இருக்க தானே செய்யும், அழகு இருந்தாலே ஆபத்து இருக்க தான் செய்யும். அந்த எகிப்து, இன்னைக்கு எகிப்துன்னு சொல்கிறான், மிஸ்ர் தேசம், அந்த ஊரில் உள்ள பெண்கள் பூரா ஆசைப்பட்டாங்க யூசுஃபை அடையணும்னு சொல்லி. நபியை அல்லாஹ் மாட்ட விடுவானா? அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அவங்க தவறில் சிக்க விடுவானா? சிக்க விட மாட்டான். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரண்மனையில் இருக்கிறாங்க. அந்த அரண்மனையில் உள்ள அரசனுடைய மனைவி அரண்மனையில் 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கா. வெளியில் போகிற வரதை பார்த்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே ஆசைப்பட்டா. 24 மணி நேரம் அந்த பெண் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆசை இருக்குமா இருக்காதா? அவ்வளோ ஆசை. ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை
எட்டி பிடிக்க போயிட்டா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் வந்துட்டாங்க, அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஏத்தாப்புல யார் வர்றா? இந்த பெண்ணுடைய கணவர் வந்துட்டார். பெண்களுடைய இயற்கை என்ன தெரியுமா? அப்படியே பிளேட்டை மாற்றிடுவாங்க. இவங்க தான் போனாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஆசைப்பட்டு இவங்க தான் போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் போயிட்டாங்க. ஏத்தாப்புல இந்த பெண்ணுடைய கணவர் வந்துட்டார். உடனே அந்த அம்மா ஒரு அழுது, எங்க உங்க மனைவி நான் என்னையே இவர் அடைய ஆசைப்பட்டார் அப்படின்னு பிளேட்டை மாத்திடுச்சு. ஆனா உண்மை என்னங்க? தவறு செஞ்சது யாரு? அந்த அம்மா தான் தவறு செஞ்சுச்சு. இது மாதிரி பண்ணவொன்னே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்றதுன்னே புரியலங்க. யாருமே இல்லை. உலகத்தில் சில இடங்களில் நிரபராதிகள் தவறாக என்ன செய்யறாங்க? குற்றவாளி ஆகப்படலாம். அதுக்கு குர்ஆன்ல சான்றது. அப்ப ஒண்ணுமே செய்ய முடியல, மன்னர் கோவப்படுறாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? மன்னர், அவர் பேர் அஜீஸ். இந்த மன்னர் பேர் என்னங்க? அஜீஸ். அவர்கிட்ட சொன்ன அல்லாஹ், நீங்க இந்த அரண்மனையில இந்த தொட்டில ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லுங்க, கேளுங்க, அந்த குழந்தை உண்மை சொல்லணும். அல்லாஹ் சொல்றான். சத்தம் வருது. பச்சை பிள்ளை பால் குடிச்சிட்டு இருக்க தொட்டியில் கிடக்கு. அந்த பிள்ளைய தூக்குனாங்க. குர்ஆன்ல வருது வசனம். அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க யூசுஃபுடைய சட்டையை பாருங்க, யூசுஃபுடைய சட்டையை பாருங்க. முன்பக்கம் சட்டை கிழிஞ்சிருந்தா இவர் தப்பு செஞ்சாருன்னு அர்த்தம். பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா இவர் ஓடினார், அந்த அம்மா இழுத்து இருக்கு. சட்டை பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா யார் தப்பு செஞ்சா? அந்த அம்மா தப்பு செஞ்சா. இதா புத்தமின் துபுரின் குர்ஆன் வசனம். பின்பக்கம் கிழிஞ்சிருந்தா அந்த அம்மா தப்பு செஞ்சாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பச்சை பிள்ளை சொல்லுது. போய் பார்த்தா யூசுஃப் இந்த சட்டை எங்க கிழிஞ்சிருக்கு? பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு. அப்ப யார் குற்றவாளி? அரசருடைய மனைவி தான் குற்றவாளி. ஆனால் இதான் உலகம் பாருங்க. சமயமும் சந்தர்ப்பமும் ஏழை சொல்லு ஏறாதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க? ஏழை சொல்லு ஏறாதுன்னு சொல்லுவாங்கல்ல. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தனிமையான ஆளு. அரசருடைய மனைவி என்ன சொன்னாங்க? இந்த தவறை அப்படியே மறைச்சிட்டு யூசுஃப் தான் தப்பு செஞ்சாரு, அவரை ஜெயிலில் போடுங்கட்டான். என்னாச்சு? யூசுஃப் தான் தப்பு செஞ்சாரு, ஒரு நபி. அவங்களுக்கு அல்லாஹ் ப்ரூஃப் சாட்சியும் கொடுத்துட்டான். ஆனா என்ன செய்யல? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு யூசுஃபை ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி போட்டாச்சு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்காங்க. அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. இப்போதான் நமக்கு இந்த இன்னைக்குடைய தலைப்பு வருது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க கூட 2 பேர் இருக்கான் கைதி. அவங்க கூட 2 பேர் கைதி இருக்கான். அப்ப அன்னைக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அந்த 2 பேருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? உங்களுக்கு அல்லாஹ் பத்தி தெரியுமா? தெரியாது. வணக்க வழிபாடுகளை பத்தி தெரியுமா? தெரியாதுங்கிறான். ஜெயிலில் இருக்காங்க பாருங்க. அங்கே அழைப்பு கொடுக்குறாங்க. இல்லப்பா, நம்மளை படைச்சவன் யாரு? அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான். அவனை நம்ம நம்பணும், ஈமான் பண்ணணும், அவனுக்கு உண்டான கடமைகள் நிறைவேற்றணும். ஒரு ஜெயில் தானே, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இல்லை. என்ன செய்யறாங்க? இந்த தாவத்து கொடுக்குறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. இது நம்ம எல்லார மேலேயும் கடமை. இதுதான் என்ன கடமை? நான் தொழுதுட்டேன், ஏன் குளிக்கு நான் தேடிக்கிட்டேன் அப்படின்னு போனா நாளைக்கு 2 பங்கு தண்டனை இருக்கான். புரியுதா இல்லையா? நான் செஞ்ச அமலை என்ன செய்யணும்? அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. எப்போ போய் பேசக்கூடாது, தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் அழைப்பு. இப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலக முஸ்லீம்கள் கூட ரொம்ப கவலையில் இருக்காங்க. என்ன சம்பவம்? சும்மா சொல்லுங்க. ஈரானுடைய அதிபர் 87 வயசு அவருக்கு. அவரை ஒரு நியாயமற்ற முறையில் படுகொலை செஞ்சுருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னு சொன்னால், அவர் முஸ்லீம். ஒரு விஷயம், அவர் முஸ்லீம். இன்னொன்று, தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வேண்டி இந்த தள்ளாத வயதிலையும் அவர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்கார். அவரை நேராகலாம் போய் அடிக்கலை. நேராக போயிருந்தானா அடிச்சிருக்க முடியாது. உண்மை அதுதான். அவர் எங்கே இருந்தாரோ அந்த கட்டடத்துக்கு மேலே போய் பின்வழியாக போய் அடிச்சிருக்கான். அவர், அவருடைய மகள், மருமகன், பேரன் சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை. அப்போ இது ஆண்மையா இல்லையா? இதை எப்படி ஆண்மைன்னு ஏற்றுக்கிற முடியும்? இவனை எப்படி வீரன் ஏற்றுக்கிற முடியும்? இது வீரனே இல்லை. எல்லாம் சொல்லுவான், நெஞ்சுக்கு முன்னாடி நேராக நின்று பேசுகிறவன் தான் ஆண்மை உள்ளவன். பின்னாடி போய் பொருளி பேசுகிறவன் ஆம்பளையே கிடையாது. அவனை சீலை கட்டி விட்டுற வேண்டியதான்.
நஜரத்து எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. எங்கே பேசுவான்? அந்த முக்கத்தில் பேசுவான். நீ தப்பு செய்யலைன்னா என்கிட்ட வந்து கேட்கணும், என்ன அஜரத்து என்னை பற்றி சொன்னீங்களாம்ல. அவன் ஆம்பளை, என்ன செய்யறது? அந்த முக்கத்தில் போய் உட்காந்துக்க வேண்டியது. எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதே தான் வேலை. அந்த மாதிரி இன்னைக்கு அடிச்சிருக்கான். சரி, இப்போ நம்ம கேட்கலாம், நம்ம இருக்கிறது இங்கே வர பட்டிக்காட்டில் நம்ம கிடக்கிறோம், அமெரிக்காக்காரன் அடிக்கிறான், இதுக்கு எங்களை அஜர்த்து என்ன அஜர்த்து பண்ண சொல்றீங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க, என்ன செய்யலாம்? நம்மளால முடிஞ்சது என்ன? என்ன செய்யணும்? இன்னைக்கு லொஹர் அங்கே தொழுதேன், இன்னைக்கு டவுனில் தொழுதேன். லொஹர் தான் கிராத் ஓதாத அமைதியான தொழுகை. தொழுகை முடிச்சுட்டு துவா செஞ்சான். இருக்கிற 150-200 பேரும் அழுகுறாங்க. நமக்கு அந்த உணர்வு இருக்கானே? நமக்கு அந்த உணர்வு இருக்கா? எவன் செத்தா எனக்கு என்னன்னு நான் ஆட்டையும் குட்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு மறுமையில் எல்லாம் நமக்கு தண்டனை கொடுப்பானா இல்லையா? இவ்வளவு ஒரு உன்னதமான உயிர் போயிருக்கு. உலக அரங்கமே நடுங்கி போயிருக்கு. உலக அரங்கமே நடுங்கி போயிருக்கு. நம்ம ஒரு 2 சொட்டு தண்ணீர் விட்டு, யா அல்லாஹ், இனி உலகத்துல ஒரு முஸ்லிமான ஒரு உயிர் அநியாயமா பறிக்கப்படக்கூடாது, துவா செய்யலாமா இல்லையா? செஞ்சோமா? அதே பொருளை தானே பேசியிருக்கோம் இன்னைக்கு. இதுல என்ன பெரிய வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால அதை பத்தி குறை பேசுறான். என்ன சொல்றான் தெரியுமா? இவனுக்கு தேவைதாங்க. யாரு? களிமா சொன்ன இவன், முஸ்லீம் உணர்வு உள்ளவன். இந்த ஜென்மம் என்ன செய்யுது? இது பேசுது. இவனுக்கு தேவைதான் இது. இவன் அமெரிக்காவை எதுக்க போறேன்? அட அறிவு கட்ட சூனியமே, என்ன நடக்குதுன்னு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதை பத்தியாவது உள் வாங்குறியா இல்லையா? நாம எதுல இருக்கோம், யாரை எதிர்க்கணும், யாரை பேசணும், யாரை ஆதரிக்கணும், யாருக்கு துவா செய்யணுங்கிற உணர்வு கூட இல்லாம, இஸ்லாமிய உணர்வே இல்லாம நம்ம இருக்காங்க. பாபரி மசீது இடிச்ச போட்டுதான் சொன்னாங்க. பாபரி மசீது இடிச்சாங்கல்ல, அப்ப நம்மால என்ன சொன்னாங்க? ஆமா, இவங்க தொழுவாம இருந்தா இடிக்க மாட்டாங்களா? அட அறிவுட்ட புண்ணாக்கு, உன்னுடைய ஒரு ஈமானுடைய ஒரு அடையாளத்தை இல்லாம ஆக்கியிருக்கான். நம்மால பேசுறாங்க. அப்ப இவனையெல்லாம் எதுல சேர்க்கிறது? எந்த பேசுறோன்னு தெரியாம பேசுறான். அப்படி பேச தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியது? பேசாம அமைதியா இருக்கலாம்ல. இவனை அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, யாரோட? மாற்று மதத்தாரோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆளுகளை கேவலமா பேசுறது. தாடியும் தொப்பி வச்சிருந்தா வர்றாரு, உசாமா வர்றாரு அப்படிங்கிறது யாரு? இவனே. களிமா சொன்னவனே சொல்றான். தாடியை வச்சவனை கேவலமா பார்க்கறது, தொப்பி போட்டவனை கேவலமா பார்க்கறது, இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அடிமேல் அடி விழுகுது. நான் என்ன சொல்லணும்? ஐ எம் ப்ரௌட் ஆஃப் முஸ்லீம் சொல்லணும். நான் முஸ்லீம் என்கிறதுல நான் பெருமைப்படுறேன்னு சொல்லணும். நான் முஸ்லீம்ங்கிறதுல நான் பெருமைப்படுறேன்னு சொல்லணும். அப்போ என் முஸ்லீமுடைய அடையாளங்களை நான் வெளியில் 10 பேருக்கு முன்னாடி போட்டு போகும்போது என்ன செய்யணும்? அதை நான் பெருமையாக போட்டு காமிக்கணும். சும்மா சொல்லலை. இந்த ஊரில் ஒரே ஒரு நபர் தான் இஸ்லாமிய அடையாளத்தோடு வெளியில் போகிறாரு, வர்றாரு. அது இவர் ஒருத்தர் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எங்கே பார்த்தாலும் அந்த தொப்பியோட இருக்காரு. அவர் எவனா அடிக்கிறானா? இந்த நம்மளுக்கு ஏதாவது முள்ளு குத்துதா? ஆனால் பேர் மட்டும் என்னங்க? பேர் மட்டும் வச்சிருக்கிறோம். அப்போ இவரை பார்த்து வெக்க பண்ணணுமா இல்லையா? போட்டிருக்கதே பக்கீர்சா தொப்பி தான் போட்டிருக்கு பாருங்க. சொந்தமாக தொப்பி இல்லை. இது பக்கீர்சாவுக்கு முசாவரும் வாங்கி போடுற தொப்பி. முதல்ல இந்த தொப்பி போடும்போது அரபிக் கல்லூரியில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பள்ளியாசில் தொப்பி வாங்கி போடாதீங்கன்னா. ஏங்க வாங்கி போட்டீங்கன்னா ஒரு பயலும் பள்ளி வீட்டிலேருந்து தொப்பி போட்டு வர மாட்டான். இந்த தொப்பி வாங்கி போடும்போது எதுக்கு போட்டாங்க தெரியுமா? பிரயாணிகள், முசாஃபிர்கள், பக்கீர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தொப்பி இல்லாமல் வருவாங்க, அவர்களுக்காக வாங்கி போட்டது. இப்போ எல்லாமே பக்கீர்சா போயிட்டான். உண்மைதானே? எல்லாமே. அப்போ அந்த உணர்வு கூட இல்லை. வீட்டிலேருந்து வரும்போது நம்ம தொழுகைக்கு தான் போகிறோம். தொழுகைக்கு வரும்போது தொழுகைக்குரிய அடையாளத்தோடு போகணுங்கிற இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன செய்யுது? அரக்கை சட்டை போட்டு தொழுகிறது மக்ரூ சட்டம். அரக்கை சட்டை போட்டு தொழுகிறது மக்ரூங்கிறாங்க. மக்ரூனா என்ன? அருவருக்கத்தக்கது. அருவருப்புனா என்ன? ரோட்டில் போகும்போது ஒரு சளி காரச்சி இருக்கு, அதை மிதிச்சா என்ன நினைப்போம்? அருவருப்பான நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அரக்கை சட்டை போட்டு தொழுகிறது மக்ரூ தான். எடுத்து இறக்கி விடுங்க சட்டையை. மடக்கியெல்லாம் விடக்கூடாது. முழுக்கை சட்டை தான் போட்டு தொழுவணும். இறக்குங்க. எவனோ ஒருத்தன் செஞ்சிருப்பான்.
ஏன்னா ஒருத்தன் என் தலைவன் மடக்கி விட்டான் நானும் மடக்கி விடுகிறேன், அவனோட சேர்ந்து எல்லாம் கூட இறக்கிடுவான். அப்போ நம்முடைய அடையாளம் என்னங்க? நம்முடைய அடையாளம் என்ன? இஸ்லாமிய அடையாளங்களை நம்ம பெருமையாக நினைக்கணும். இஸ்லாமிய அடையாளங்களை பெருமையாக நினைக்கணும். எங்கே போனாலும் நான் போட்டு தான் போவேன், எவன் என்ன சொல்லுவான்னு கேட்கணும். நானே தான் அவனுக்கு முன்னாடி கழட்டிடுறேனே, 10ஓட 11 அதோட இது ஒன்று, நானும் அவனும் ஒன்றா தானே போய்கிட்டு இருக்கோம். அதோட அவனு நானும் வித்தியாசமே தெரியக்கூடாது. அவன் ஏமாறி கழட்டிடணும், அவன் ஏமாறி எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தானே இருக்கிறோம். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? நம்மளை கேவலமாக பார்க்குறான், நமக்கு தண்டனை கொடுக்குறான், நம்மளை அடிமையில் அடிக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது கொள்கையில் வேணாம். இவர் வேற கொள்கை, இன்னைக்கு மௌத்தானவர் இருக்காரு, அவர் கொள்கை வேற, ஆனால் முஸ்லீம். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியை ஏற்றிருக்கார். எப்படிங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அலி இருக்காங்களே, பாத்திமா நாயகியுடைய கணவர், அவரை தான் நபின்னு ஏற்றிருக்கிறவர் ஹுமைனி. ஆனால் என்ன, முஸ்லீமா இருக்காரா இல்லையா? அப்போ அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும். அவருக்காக நம்ம துவா செய்யணும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு தருவாயாக. எங்கே எந்த சூழ்நிலையில் போர் நடந்தாலும் அந்த போர் நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்துவாயாக. பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் யாரும் கொல்லப்பட்டு விடாமல் பாதுகாத்திடுவாயாக. இன்று கொல்லப்பட்ட அப்பாவியான முஸ்லிம்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட்ட அவர்களுக்கு சொர்க்கத்தில் சிறந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை இஸ்லாமிய உணர்வோடு வாழச் செய்து இஸ்லாமிய உணர்வோடு மரணிக்க செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.